பரணி கேட்டுச்சுன்னு ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. ஓகே, கொஞ்சம் சத்தமா. ட்ரை பண்றேன் பிரகாஷ் ப்ரோ. கான் சிட்டி அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுமே இன்னைக்கு நடந்துச்சு. அப்புறம் ஜீவாவோட ஜாலியா இருந்த ஒருத்தன் அந்த படத்தோட டீசர் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் விஜய் சேதுபதியோட அடுத்த ஃபிலிம் அது வந்துட்டு கிருத்திகா உதயநிதி அவங்க தான் வந்து டைரக்ட் பண்றாங்க. ஒரு பரணி அவ்வளவுதானா சொல்லுங்க. வேற எதுவும் இருக்குதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எதுவும் பார்க்கலையே இன்னைக்கு. நாகபந்தம் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் ட்ரெய்லருமே வந்துருந்துச்சு. அவ்வளோதான். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஜியோன்னு சொல்லிட்டு படத்தோட ஒரு போஸ்டர் ஒன்று வந்துச்சு நாளைக்கு, ட்ரெய்லர் டீசர் அப்படின்ட்டு, அது விட்டீங்க. சொல்லிட்டேனே, நீங்க அப்ப வரல. ஓ சார், அதுதான் சொன்னாரு ஜாலியா இருந்த ஒருத்தன். அதுதான் அவருக்கு டீசர் ரிலீஸ் ஆகுது. பரிதாபம் சுதாகர் ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடியன் போல இருக்கு இந்த படத்துல. ஃபுல்லா அவங்களா தான் இருக்கிறாங்க மாறி மாறி. இதே முரளியில சுதாகரும் இன்னொருத்தர் இருப்பாரு டிராவிட் அவர் இருக்கிறாரு. அடுத்த வாரமே அன்பே டயானா படத்துல கோபி இருக்கிறாரு. இப்ப சுதாகர் ஃபுல் லென்த் காமெடியன் போல இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபுல் லென்த் யூடியூப்ல இருக்கவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஏன்னா அவங்க இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிச்சிருக்காங்க. கோபியும் சுதாகர் சேர்ந்து அந்த கோம்பிஷ் மூவி என்னென்னமோ நடிச்சிருக்காங்க. எதுவுமே காமெடி செட் ஆகல. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவரு டிராவிடுக்கு மட்டும் தான் அது ரோல் பர்ஃபெக்டா செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். யூடியூப் டு மெயின் ஸ்டில் அப்படிங்கிறது மற்ற 2 பேத்துக்கு எப்படிங்கிறத இந்த படத்துல இந்த படங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். பரணி ப்ரோ இன்னொரு அப்டேட் விட்டீங்க, டாக்ஸிக் அப்டேட் நாளைக்கு ஒன்று வருதான். என்ன அப்டேட் வருதான்? டாக்ஸிக்கா? அதெல்லாம் தெரியல, டாக்ஸிக் ஆனோ ஏதோ ஒன்று வருது நாளைக்கு. 2027 ரிலீஸ் வருதா? தெரியல பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட், ஓகே பார்ப்போம். சரி, இந்த வாரம் என்னென்ன படங்கள் பார்த்தீங்க? நேற்று பரணி 4 படம் பார்த்துட்டு இன்னைக்கு ரிவ்யூ ஃபுல்லா நேற்று டீட்டெயிலாக சொல்ல முடியல. இன்னைக்கு ரிவ்யூ டீட்டெயிலாக சொல்லுவார் பரணி. எல்லா படங்கள் ரிவ்யூ திரும்பி ஒன்ஸ் மோர் சொல்லுங்க பரணி. இன்னைக்கு பார்த்த படங்கள் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்றும் நான் படம் எதுவும் பார்க்கல. இந்த சீரியஸ் தான் வந்து ஒரு 8 எபிசோடு முடிச்சிருக்கேன். ஒரு 2 எபிசோடு மட்டும் இருக்கு. டீச் யூ லெசன். ஆக்சுவலாக வந்து பாலன் வந்து எனக்கு வந்து நான் டீசரும் பார்க்கல, ட்ரெய்லரும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, பிளாங்காக தான் போனேன். எனக்கு டொவினோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியும். ஏன்னா அந்த ஸ்னாப் எல்லாருமே போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி ட்ரெய்லர் வந்தப்போ. ஸோ அது மட்டும்தான் தெரியும். அதனால எனக்கு எதுவுமே இல்லாமல் பிளாங்காக தான் அந்த படம் பார்த்துன்றதுனால ஒரு விஷயம் நடக்கும் போதும் ஒரு கேரக்டர்ஸ் வரும்போதும் எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு அந்த படத்தில். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃபில் எனக்கு பர்சனலாக வந்துட்டு அந்த டொவினோ தாமஸோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஜெனரிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேற மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தாண்டி கிளைமேக்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கிளைமேக்ஸில் ஒரு 2 சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மலையாளம் ஃபிலிம்ஸோ ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீசெண்டான படம். அப்புறம் மாயின்டி பங்காரம் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்துட்டு அந்த ஹியூமர் சீன்ஸு, அந்த ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் அதெல்லாமே உண்மையாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு, அங்கே உட்காந்துச்சு படம். சமந்தா அவங்க ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த கோர் ஸ்டோரி, கோர் வில்லன் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து சரியா வந்து செட் ஆகலைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு புவரான ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு. ஸோ அதனால தான் எனக்கு செகண்ட் ஹாஃப்மே வந்து ரொம்ப வந்து ஸ்க்ரீன் பிளே ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. அந்த ஒரு சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று, அப்புறம் ஃபைனலாக வந்து ஃபைட் பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப சுமார் படம் தான் இந்த படம். நூறுசாமி எனக்கு வந்துட்டு இந்த படமுமே வந்துட்டு நான் டீசர் மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ அதனால எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவும் தெரியாதுன்றதுனால பிளாங்காக தான் போனேன்.
எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பார்க்குறப்ப ஐயையோ அவ்வளோதான் போலயே அப்படின்னு தான் இருந்துச்சு படம். எனக்கு செட் ஆகல ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ். பட் ஒன்ஸ் ஒரு செகண்ட் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. விஜய் ஆண்டனி வந்து அந்த ரோலுக்கு வந்து சூப்பராக செட் ஆயிருந்தாரு. சுவாசிகா பர்ஃபார்மன்ஸ் பிரிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் மேஜராக வந்து சுவாசிகா வந்து ட்ரைவ் பண்ணி தான் படமே போகும். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்துச்சு, பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு அட்டடாக பார்க்கும் போது இது ஒரு தாராளமாக ஒரு தடவை இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. டாய் ஸ்டோரி 5 அதே தான், எனக்கு ரிலேட்டபிளான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்ப வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு 40 மினிட்ஸு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா, பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு பெரிய ஸ்க்ரீன் இல்லை, அந்த ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடி நான் வந்து அதுவுமே வந்துட்டு ஒரு டீசெண்டான படம் தான், அவ்வளோதான். வேற ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. சரி, நான் இன்னைக்கு ஒரு கோகுலேஷன் வந்தாருன்னா ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம்னு பார்த்தேன், அவருக்கு கொடுக்கல. சரி ஜில்லு நீங்க சொல்லுங்க ஜில்லு. என்ன கண்டென்ட்? சரி பரவாயில்ல, கோகுல ஜில்லு ஆரம்பிக்கிட்டு ஜில்லு சொல்லுங்க. இல்ல, நான் இந்த வாரம் படத்துக்கு போக முடியல, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால நான் படம் பார்க்கல. நேற்று அந்த திருஷ்யம் 3 பார்த்தேன், அது ஓடிடி இல்லான்னு பார்த்தேன், அதுவும் வேற வழி இல்லாம பார்த்தேன். எனக்கு அந்த படம் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த திருஷ்யம் 2 நிறுத்தி வைக்கலாம். இது வந்து அந்த அளவு ஒரு எஃபெக்டிவான ஒரு படமா தெரியல எனக்கு. அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அந்த கோட் சீன் இருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் அந்த அவங்க எஃப்ஐஆர்ல என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஃப்ஐஆர் இல்ல, அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று வைப்பாங்க இவங்க கிட்ட, முரளிகோபி கிட்ட. அதுல வந்து என்ன கண்டிஷன்ஸுங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லாமே விட்டாங்க. அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அதனால அது சொல்லல. எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதிரடி படம் பார்த்தேன் இன்னைக்கு காலையில. அந்த படமும் எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு டொவினோ தாமஸ் என்ட்ரி வரைக்கும். டொவினோ தாமஸ் என்ட்ரிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சது. அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆயிடுச்சு படம். அது பிக்கப்பே ஆள கடைசி வரைக்கும், அப்புறம் அப்படியே படுத்த மாதிரி ஆகி போச்சு. அதனால இந்த 2 படம் தான் பார்த்தேன் ஓடிடியில், வேற எதுவும் பார்க்கவில்லை. இன்னைக்கு நைட்டு தான் வந்து மாயின்டி பங்காரம் போலான்ட்டு இருக்கேன். யாராவது வீட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா நான் எஸ்கேப் ஆயிடுவேன், இல்லைன்னா இங்கதான் இருக்கோம். அண்ணே, 100 சாமின்னு ஒரு படம் இருக்கு, பாலன்னு ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் தாண்டிட்டு மாயன்டி பங்காரம் போறேன்னு சொல்றீங்களே. சொல்றேன் இருங்க. ஆக்சுவலா இங்க நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்கு வெளியில, சரிங்களா. நான் ஏதாவது படம் பார்க்கணும், நீங்க சொல்ற மாதிரி படம் எல்லாம் பார்க்கணும்னா நான் வந்து வடவள்ளின்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கதான் போகணும், சரிங்களா. நான் இங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு தியேட்டர் இருக்கு, அங்க வந்து 100 சாமிக்கு வந்து மார்னிங் ஷோவும் ஈவினிங் ஷோவும் கொடுத்துருக்காங்க. மாயின்டி பங்காரத்துக்கு மதிய ஷோவும் நைட் ஷோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்போதான் போக முடியல, நாளைக்கு காலையில் தான் போனோம். அதனால இப்போ போனோம்னா நாளைக்கு காலையில் திருப்பி 100 சாமி ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு காலை 100 சாமி வைப்பேன். அது இப்போதைக்கு தான் பிளான். இல்லைனா வடவள்ளி தான் போகணும். வடவள்ளி போனாலுமே இங்கிருந்து நான் ஒரு 8 கிலோமீட்டர் மினிமம் டிராவல் பண்ணணும். அது நைட்டு வரப்ப யானைக்கு வந்துச்சு அப்படின்னா மாட்டிப்பேன். அதனால இது பக்கத்துல இருக்க சேஃப். அதனால இங்க மாயின்டி பங்காரம் தான் போலான்ட்டு இருக்கேன் இப்போதைக்கு. 8 கிலோமீட்டருக்குலாம் யோசிக்கிறீங்க, பாத்தீங்கன்னா யானையே பெட்டர்னு தோணும். நான்லாம் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் பாக்குறேன். நீங்க வந்து வேற லீக் பரணி ப்ரோ, அந்த லீக்லயே இருக்க முடியும்னு எப்படி நினைக்கிறீங்க? பரணி இருக்கு அப்படி இல்ல. பரணி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைக் பண்ணியிருந்தா அப்படி. பரணி அந்த லைக் பண்ணீங்களா, கடைசியா லைக் பண்ணது tag a friend, act like a bird. ஓகே ஓகே. அது யாருன்னா நீங்க தான். ஆனா அது நீங்களே லைக் பண்ணி நீங்களே கேட்க சொல்றீங்க. எனக்கு அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், பரணி லைக் பண்ணி என் டைம் லைனுக்கு வந்துச்சு. என்ன அந்த டைம் லைன்ல வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து யாரு ஏழையா நடிக்கிற உங்க ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்க அப்படின்னு. அதுல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீடு, பயங்கரமான ஒரு மாளிகை மாதிரி வீடு. என்ன அது பயங்கரமா இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு.
ஆளு லிஃப்ட், வீட்டுக்குள்ள லிஃப்ட் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, கார்டன் இருக்கு, சின்னோண்டு மொட்டை மாடின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மொட்டை மாடி எல்லாம் இருக்கும். அந்த அந்த வீடியோ டேக் பண்ணி பரணி லைக் பண்ணிருக்காரு. டேக் எ ஃப்ரெண்டு புல் ஆக்ட் லைக் எ புவர் அப்படின்னு. யாருன்னா நம்ம ஆளு பாத்தீங்க, இந்த ராபர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி நம்ம ஆளு அவரே டேக் பண்ண சொல்லி அவரால் எடுத்து கொடுக்குறாருல, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்களாச்சும் என்ன வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க அதனால நீங்க தெரியல கொஞ்ச எனக்கு நாளா என்னைய பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் வந்து என்ன மிகைப்படுத்தப்பட்ட பொய்ன்னு அதெல்லாம் வந்து உண்மைதான். ரைட்டு. இன்னைக்கு கூட இந்த என்ன படம், இந்த ஆடிட்டர் அப்படின்னா நம்ம ஆட்கள் எல்லாம் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கேரளால மட்டும் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் இந்த ஓ ஓ ஓம்பாங்க. ஓகேவா, தெரியுமா? இது அது மாதிரி இப்ப வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று வரப்போகுது. எல்லாரும் ஒண்ணு மாதிரி சொன்னா பரணி கொஞ்சம் ஆப்போசிட்டா அவனை சொல்றாரு. எதுக்கு? என்ன, நாங்க கேரளாக்காரங்க டிஃப்ரெண்டா இருப்போம். இல்ல ஆக்சுவலி பிரகாஷ் ப்ரோ கேரளால தான் வந்து ஒடிசின்னு சொல்லுவாங்க. நான் ஆடிசி அதைத்தான் கேக்குறேன். அதைத்தான் தலைகீழா சொல்லுவேன். எல்லாரும் ஒடிசின்னு சொல்றாங்கன்னா இவர் மட்டும் அடிசிங்கிறாரு. ஆடிசி. ஆமாங்க. இப்ப அது ஆடிசியா ஒடிசியா அது சொல்லுங்க. ஆடிசி. என்ன மத்தவங்க சொல்லுங்க, நீங்க பரணி சொல்லக்கூடாது. மத்தவங்க சொல்லணும். பண்ணிட்டீங்களா போறீங்களா ஆடிசிக்கு? இல்ல யூஎஸ்ல படம் பேர் ஆடிசியா ஒடிசியாங்க? எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு, சொல்லுங்க. ஆடிசி வந்து ஆடிசி தான் கரெக்டா? உண்மையாலுமே வா? ஆடிசி தான் சொல்றோம். ஆமா ஆமா ஆடிசி தான். ஏன்னா நமக்கு இந்த எப்பவுமே இந்த ப்ரோனவுன்ஸ்ல குழப்பம் வரும். எனக்கு நானே இந்த வீடியோல நீங்க ஒரு ரீல் போட்டேன், அதுல இல்ல ஆடிசி நான் ஒடிசின்னு தான் பாத்துட்டு இருந்தேன். ஆடிசி தான் ப்ரொனன்சியேஷன். ஆடிசி தான் நம்ம சும்மா பேசுறதுனால வகையில சொல்றோம் ஆடிசி. நம்ம சும்மா பேசுறதுனால ஏற்கனவே நான் ப்ரோனவுன்சியேஷன்ல கொஞ்சம் வீக். இன்னைக்கு கூட ஒரு ரீல் பேக்ஸ்ல என்ன பண்ணிட்டேன், கிளின்ட் ஈஸ்ட்வுட் கிளைண்ட் ஈஸ்ட்வுட்னு சொல்லிட்டேன். உளறி நமக்கு இந்த வாயில படிக்கிறது அப்படியே படிச்சுக்கோங்க. அமேசானுங்கிறவங்கள இங்க இவங்க அமேசானுமாங்க. அது மாதிரி அவங்க யூஎஸ் வகையில அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது ஆடிசி தான் சொல்றாங்க அவங்க. ஐயோ, திரும்ப ஒரு பழப்பு விட்டு போறாதியா கனடாக்காரரு. இல்ல இவங்க சொல்லுவாங்க பிரகாஷ் ப்ரோ ஆடிசி தான். ஆடிசி தான். சரி, ரைட், ஓகே. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு 3 விஷயம் சொல்லிட்டுமா? சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், மலையாள படம், ட்ரிடம்னு சொல்லிட்டு ஷேன் நிகாம் படம். எனக்கு படம் வந்து டீசென்ட் டைம் பாஸ் கேட்டகரியில் இருந்துச்சு. நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடலாம் பார்க்கல. யூஸ்வலாக அந்த மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து என்ன ஜோனில் இருக்குமோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்லாம் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணுவாங்கள்ல, அந்த டைப்பில் வர படம் தான் இதுவும். ஒரு யாருக்காவது போர் அடிச்சுதுன்னா ஒரு தடவை டைம் பாஸ்க்கு பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான படம். 2 hours தான் டியூரேஷனும் கம்மி தான். ஸோ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 1 week முன்னாடியே அந்த பாட்டு வந்துருச்சு. இன்றைக்கி தான் யூடியூப்பில் ரேண்டமாக ப்ளே ஆச்சு. கராத்தே பாபுவில் வந்து ராசாதி ராசான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு இன்றைக்கி தான் வந்து கேட்டேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. சாம்சிஎஸ் கிட்ட எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, பிஜிஎம் பயங்கரமாக போட்டுருவார், சாங்ஸில் கோட்டை விட்டுருவார். எனக்கு அவர் போட்ட பாட்டிலே லாஸ்ட்டாக பிடிச்ச பாட்டு நீல நிலவே தான். அதுக்கப்புறம் இந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிது. பாட்டு வந்து இந்த உரியடி பிஜிஎம் ஒன்று இருக்கும்ல, அந்த ஜோனில் இருக்கும் அந்த பாட்டு. கேட்கலன்னா எல்லாரும் கேட்டு பாருங்க. இது 2. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, நான் நேற்று ஸ்பேஸ் கமெண்ட்ஸ்லேயும் இது வந்துச்சு, அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லையும் இது வந்துச்சு. சித்ரா லட்சுமணனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு அதை சொல்லிடுங்க. சரி, கேளுங்க. ஒரு நிமிஷம் நாங்க எப்போ போய் திரீதம் பார்க்கணும்? இல்ல, கொடுமையை பாருங்க. பரணி குஷியா இருப்பாரு. ஏன்னா ஜில்லு ஆரம்பிக்கும் போதும் அவர் என்ன சொன்னா, திருச்சியம் 3 பார்த்தேன்னாரு, அதிரடி பார்த்தேங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து திருடம் பார்த்தேங்கிறாரு. பரணிக்கு குஷியோ குஷி. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கு. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, பாருங்க. டாபிக் மாட்டாங்க. நீங்க சித்ரா லட்சுமணன் பத்தி சொல்லுங்க. அட வருவாங்க, கடைசியா வருவாங்க. சொல்லிடுவீங்களா பிரகாஷ் ப்ரோ? சொல்லிடுவோம், ஏதோ சொல்லுவோம். நமக்கு என்ன மைண்ட்ல படுற 3 விஷயம், 3ல 1 சொல்ல முடியுமான்னு தெரியலையே. ஆனா ஒருத்தர் யூடியூப் கமெண்ட் சொல்லிட்டாரு, அதை கரெக்டா. அதை பத்தி எவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப் கமெண்ட்ல எவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேத்து ரொம்ப சினிமால இருக்க, நேத்தா 2 முன்னாடி அன்னைக்கு வந்து பேசும்போது ஈவினிங் வந்து ஒருத்தர் அதை வந்து ஒரு டீட்டெயிலா சொன்னாரு. டீட்டெயிலா சொல்லும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த விஷயத்தை யூடியூப்ல கமெண்ட் ஒருத்தர் ஒன்லைனா போட்டு விட்டாரு. நீங்க வேணா யூடியூப்ல அந்த முந்தா நாள் போட்டுறது அந்த ஒன்லைன் வேணா படிச்சிங்க. அதுதான் மெயின் மேட்ரு. அதுதான் நேற்று நான் பரணி போன்ல அதை சொல்லல, அது நாளைக்கு இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அப்படி விட்டேன். அதுதான் மெயின் மேட்ரு. அதை ஒருத்தர் டீட்டெயிலா சொன்னார். டீட்டெயில் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்ற 2 வந்து சின்ன விஷயம், மொத்தம் 3 விஷயம். அதுல 1 விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட். அது நீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்ல இருக்கு, பாத்துருங்க. அது கடைசியா வேணா சொல்லுவோம். அதுக்கு மாதிரி ஏன்னா இந்த வாரம் எவ்வளவு படங்கள் ரீச் ஆயிருக்கு, அந்த படங்களை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுவோம்.
அமேசிங் எஃபிங் மாஸ்டர் பீஸ் பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிற ஒருத்தர் அவர் சொல்லட்டும். ஒரு 5 நிமிஷத்துல பயங்கரமா சிம் பண்ண போறேன். பயங்கரமா சிம் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் வந்து அதுக்கு முன்னாடி இல்ல நடுவுல நான் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ட்ரெய்லரை பத்தி எனக்கு ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அது என்னன்னா வந்து டீசர் அது ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோட டீசர் ஒன்று. அதுல வந்து ஒரு மாதிரி ஃபேண்டசி மாதிரி ஒன்று வச்சாங்க. நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அந்த படத்தை அணுகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரெய்லர்லேயே பேஸ்ட் ஆன ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு போட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்லீடிங்ஸ்லாம் வர வர தமிழ் சினிமா கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலான்னு நான் எல்லா டேரக்டர்ஸ்டையும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் இந்த ஸ்பேஸ் மூலம். இவ்வளவு சொல்லிட்டு படம் பேர் கான்சிட்டி தான். அவர் எப்பவுமே வந்து அப்படிதான் டைரக்டா அதை மட்டும் விட்டுட்டு அந்த அம்சங்கள் எல்லாம் சொல்லிடுவாரு. புண்படுத்தாம பேசுறாரு. பரணி புரோமை மூஞ்சி லைட்னு சொல்ல சொன்னீங்க. கரெக்ட் தான். அவர் எப்படியே இருங்க பொதுவா. இல்ல அப்படிதான், அப்படி சொன்னாதான் தெரியும் சில பேர்த்துக்கெல்லாம். இல்ல ப்ரோ, சில பேர்த்த டைரக்டா திட்டலாம், சில பேர்ட்ட இன்டைரக்டா திட்டினா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே நம்மளதான் திட்டுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதெல்லாம். அப்படிலாம் இல்ல, எல்லாத்தையும் டைரக்டா திட்டணும். அது எங்களுக்கு வந்து தன்னடக்கம் ஜாஸ்தி பரணி ப்ரோ. ஐயோ இப்போ ஸ்பீக்கர்ல மட்டும் 3 பேர் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கோம், பாத்துக்கோங்க. யாரு? விசால் ப்ரோலாம் கோயம்புத்தூர் இல்ல, அவர் வந்து கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ள, அவர் மாப்பிள்ள, கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அதான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள தானே. மாப்பிள்ளா கோயம்புத்தூர்காரு தானே. ஏங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீடே பிறந்த வீட்டுல உள்ளவங்களே யாருங்க மாப்பிள்ளைங்க பாக்குறது இல்ல. எல்லாம் மாமியார் மாமனார் அந்த கேட்டகரி தான். அதனால விஷால் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுவோம். எங்க அப்படி பார்த்தா நானே கோயம்புத்தூர்காரன் கிடையாதுங்க, நானுமே கோயம்புத்தூர் மாப்பிள்ள தான். நீங்களும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள தான். யாரு இல்லைன்னா ஜில்லு வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட இந்த டோட்டல் இது வாங்கினவர், ராயல்டி வாங்கினவர். பில்லா பாலா ரெக்வெஸ்ட் கேட்டு வந்திருக்க, என்ன கேட்க போறாருன்னு தெரியும், முன்னாடியே சொல்லிடுறேன். நாளைக்கு அப்டேட் வரல. அந்த தம்பி டீ கேன்சல் சொல்லிட்டு போற மாதிரி தம்பி டீ கேன்சல் போயிட்டாங்க. அண்ணே சரி ஐயாதுரை அண்ணே அப்படி ஐயா அப்படி போயிட்டாரான்னு சொல்லுவாங்க. செல்லதுரையா என்ன அந்த ஐயா படத்துல வருமே அந்த மாதிரி போயிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க தலைவா, நாளைக்கு இது நெல்சன் பர்த்டே. ஜெயிலர் என்னைக்கு வருவாருன்னு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா? சரியா? அதெல்லாம் சன் பிக்சர்ஸ் இருக்காங்கல்லங்க. இல்லங்க சன் பிக்சர்ஸ் வந்து டோட்டலா அந்த ப்ரொமோஷன்ஸோட இதே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அந்த இதே தெரியல, விட்டாங்க. விடுங்க, நாளைக்கு எனக்கு வரும் நம்பிக்கலாம் இல்லை. ஜஸ்ட் மிஞ்சி போனா அவங்களுக்கு ஒரு எடிட் வரும், அதுக்கு மேல ஒரு போஸ்டர், ஜெயிலர் 2 டீம் வந்து ஒரு போஸ்டர், அதுவும் இவர் நெல்சன் போட்டோ போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது மேலே பெருசா நான் எதிர்பார்க்கல. இது அட்லீஸ்ட் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய படம் டேட்டா போட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி மற்றவங்க வந்து டேட்டா போடுவாங்க. பார்ப்போம். எப்பவுமே ரஜினி படம் கடைசி நேரத்துல டேட்டா போட்டு கடைசி நேரத்துல ஒரு 2-3 படத்தை போஸ்ட்போன் பண்ண வச்சிடுறாங்க. இந்த முறையும் 24 அக்டோபர் 10 வந்து இல்ல நிறைய பேட்டி பண்ணிருக்காரு. இந்த வருஷம் பண்ண போறாங்க போறோம். ராஜ்மோகன் தான் வந்து மினிஸ்டரா இருக்காரு. அவர் அதாவது இந்த மாதிரி விஷயத்துல வந்து தலையிட்டு இது மாதிரி ஒரு ரெகுலேஷன் மாதிரி கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய சின்ன படங்கள்லாம் உங்களுக்கு வந்து அவங்க லைன் அப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க என்னன்னா ஓடிடி டேட்டுக்கு அப்புறம் இது பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க அவசரமா 29 படமே ரிலீஸ் ஆன காரணமே ஓடிடி தான் சொல்லி சொன்னாங்க. அது மேபி தள்ளி வந்தா கூட வேற ஏதாவது மாதிரி ஒர்க் ஆயிருக்கலாம், அதான் போலாம், அது ஒரு விஷயம். பட் ஆனாலும் உங்களுக்கு ஓடிடி தான் இப்ப டேட் டிசைட் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கால வரையறை வச்சு அதுக்குள்ளதான் ரிலீஸ் டேட் சொல்லணும் அப்படின்னு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம் அவங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வேல்ஸை பத்தி ஒரு புகார் ஒண்ணு படிச்சேன். படிக்கப்பட்ட புகார் முழுவதும் உண்மையே. அந்த இது பிரேம் உண்மையே, நம்மளே 1000 தடவை சொல்லியிருக்கோம். அதை பத்தி தான் படிச்சேன். அது உண்மைதானே? அதான் உண்மைதான். நீ வந்து வேல்ஸை படிச்சு எது படிச்சாலும் உண்மைதான். நம்மளே ஒரு 100 தடவை சொல்லியிருப்போம். உண்மைதான். இந்த கராத்தே பாபு எப்போ வரும் பிரகாஷ் ப்ரோ? வரவே வராதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பதான் ப்ராசஸிங்லாம் விட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பிரகாஷ் இருங்க அந்த பதில் நான் சொல்றேன் இருங்க. ஆக்சுவலா பிரகாஷன் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, சினிமாலேயே இருந்தாங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு ரிலீஸ் டேட் போட்டு போயிடுவாங்க. வேற பிசினஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தானேண்ணா?
இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டோடனே ஒரு மாதிரி டக்குன்னு அந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். மெய் அந்த டைரக்டர் அடுத்து உங்க கூட தான் படம் பண்றாராம். ஆமாமா, கார்த்திகோட டாக்ஸ் நெஜில நான் போட்டிருந்தாரு. இந்த எக்ஸ்ப்ளோரர்ல வர மாதிரி கொஞ்சம் லேட்டா சொல்றேன். கரெக்ட் கரெக்ட். ஓகே, எங்க கூட படம் பண்றது ஓகே, அது Okay, வெளி தயாரா? பேனர்ல பண்ணா ஓகே, அது எங்க பேனருக்குள்ளேயே வருதுங்கிற மாதிரி பிரின்ஸ் தான், பிரின்ஸ் இல்ல ட்ரீம் வாரியர் தான். லகரம்னு சொன்னாப்ல ஜில்லுன்னா. தகரமா தான் இருக்கும். ட்ரீம் வாரியர் பண்ண வாய்ப்பு இல்ல ப்ரோ, அது மார்ச்சில் ரிலீஸ் ஆகாம அவங்க எந்த ப்ராஜெக்ட்லயும் கை வைக்க மாட்டாங்க. லகரம் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரணியை மியூட் போட்டு விட்டீங்களா? என்னால ஓபன் பண்ணவே முடியல. நான் எதுவுமே பண்ணல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ. அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. சரி, தயாரா அனைவரும்? எங்க உங்க தம்பி எங்கீங்க? பரணியா? யாரு? யார்? என் தம்பின்னு வைங்க. அவர் தம்பியா? உங்க தம்பி தான், 2 பேர்த்தோட தம்பி தான். இல்ல நேற்று என்ன ஒரு எகத்தான அந்த பையனுக்கு ஹாட் ஸ்டார்னா சீங்கடா, இவன் பெரிய உலக சினிமா பார்த்தா பார்த்துட்டு போக வேண்டியது. என்ன சொன்னாங்க கோபால் ப்ரோ? நேற்று ஹாட் ஸ்டார்ல பாப்பீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஒரு ஹாட் ஸ்டார் சீரியல். ஓகே ஓகே ஓகே. இவனுக்கு பிடிக்கலன்னா அது கமெண்ட் விட்டுறணும். பாக்குறவங்கள என்ன விட்டாலும் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஆட்டோ மேல கை வைக்காதீங்க தம்பி, என் மேல கை வச்ச மாதிரியே இருக்கு இப்ப கோபால். இல்லைங்க, நான் அதுல ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ரெசார்ட் எல்பிடபிள்யூ எல்லாம் யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன ஏங்க? நேத்து தானங்க நடக்குது. ஆமா பரணி ப்ரோ, நேத்து சூர்யா சாங் வந்துச்சு, கடைசி 5 நிமிஷம் தான் நீங்க வந்தீங்க. அதான் அந்த சூர்யா அப்டேட் வரும்போதெல்லாம் ஒரு ஆள் வந்து வராது. சரி, நான் ஒரு 5 நிமிஷங்க ஒரு சிம்பு பண்ணிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். அண்ணன் அடிச்சா இஸ்ஸோட 3rd எபிசோட் பார்ட் வந்துட்டீங்களா விஷால் ப்ரோ? எது தலைவா? இஸ்ஸோட 3rd எபிசோட் வந்துட்டே. இல்ல இன்னும் நம்ம தலைவா, நம்ம டெலி தான் கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்கே, அவன் வரட்டும் அப்புறம். இல்ல நீங்க சிம் பண்ண போறேன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். இல்ல சிம்பு பாலன் த பாய்க்கு வந்துட்டு பரணி இருக்கீங்கல்ல? பரணி, நான் எபிக் ஸ்கிரீன்ல போனேன் பரணி. நான் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. 5 out of 5, 100 out of 100 எல்லாமே படத்தோட ஸ்டார்ட் டு எண்டு ஒரு படம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை பண்ணி பர்ஃபார்மன்ஸு, விஷுவல்ஸு, ஸ்டோரி, குறிப்பா எண்டு, மியூசிக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டெரிஃபிக்கா ஒர்க் பண்ணி ஒரு படத்தை பார்த்து கடைசியா ஞாபகம் இல்லை, எல்லாமே இந்த படம் தாண்டா பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு எனக்கு இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சிதம்பரம் இஸ் ஹியர் டு ஸ்டே. அவர் அப்படியே இந்த ஒரு 2 படம் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுறது, அந்த மீட்டர்ல இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்கு இருக்கிற கட்ஸு உண்மையாலுமே பெரிய கட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் படம் அப்ப பேசில் ஜோசப், அதுதான் அவர் வந்துட்டு லீடிங்கா பண்ண ஃபர்ஸ்ட் படம்னு சிதம்பரமே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. 2வது படம் நம்ம அவர் பேர் என்ன, கூலி, ஐயோ, சோபின் ஷாகிர், அவரை தவிர்த்து ரொம்ப பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது. ஆனா அந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்தியால பல ஹீரோஸ் கூப்பிட்டோம். கொஞ்சம் இல்ல நான் சின்ன படம் ஒண்ணு பண்றேன்ட்டு ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணை வச்சு அந்த ஆள் இப்படி ஒரு சம்பவம் பண்றாருன்னா, அவர் உண்மையாலுமே நம்ம பேசியிருந்தோம்ல, இந்த டைரக்டருக்காக படம் பாக்குறது, அந்த கேட்டகரியில சிதம்பரம் வந்து உட்காந்துட்டாரு. அதாவது ரொம்ப, ஆனா இது ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான், எல்லாருக்கும் எப்படி அப்படின்ற மைண்ட் செட்ல நான் போல. நான் வந்துட்டு ஒவ்வொரு சீனும் ரசிச்சு பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் நேஷனல் அவார்டு அந்த பையனுக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நம்புறேன் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு பாட்டி கேரக்டர் வருது. அந்த பாட்டி இதுல என்ன ஹைலைட்னா பண்ணி தமிழ் டப்பிங் தான் பார்த்தேன், அதுதான் இன்னொரு பெரிய வருது. ஆனா தமிழ் டப்பிங் சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு தமிழ் டப்பிங். எனக்கு ஒரு பெரிய குறைகள் எதுவும் இல்லை. ரொம்ப இது சொன்னா நிறைய பேர் அடிக்கவும் செய்யலாம். மஞ்சுமேல் பாய்ஸ் ஜானிமான விட பிடிச்சிருச்சுங்க இது வந்துட்டு பார்த்துட்டு, அதுவும் கிளைமேக்ஸ்ல பண்ணது, ஐயோ, ஏன்னா எதையும் சொல்லவும் முடியாது, ஏன்னா இங்க யாருமே நிறைய பேர் பார்க்கல, அதனால எதையும் ரிவீலும் பண்ண முடியாது. ஆனா பயங்கர டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர்ல மொத்தம் 7 பேர் தான். 19க்கு ஷோ, 11:05 தான் போட்டாங்க. யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு 3 பேர் தான் இருந்தோம். இன்னொரு 4 பேர் வந்தாங்க, புண்ணியவானுங்க. அதுக்கப்புறம் போட்டாங்க. முழு படத்தையும் கொண்டாடிட்டு இன்னொரு வாட்டி நாளைக்கு திருப்பியும் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நிறைய படம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு என்னோட டாப் 1ல இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்த்த படத்துல ஒண்ணு பாலன், அது என்ன இவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நன்றி.
இது சுத்தமா அதை பத்தி பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆதி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், அண்ணா வந்துட்டு இப்போ மஸ்ட் வாட்ச்னா நீங்க தியேட்டர்ல பாத்துருங்கன்ற. மாயின்டி பங்களாதேஷ் பார்த்தேன்டா, எரிச்சலா இருக்கு, தூக்கம் வருது அப்படின்றாரு. அண்ணா அதை விடுன இதுக்கு போனேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரிடா போறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பிரகாஷ் அண்ணா நீங்க பாத்துட்டீங்களா? பாக்கலன்னா நீங்க கண்டிப்பா பாத்துடணும் பிரகாஷ் அண்ணா. இன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா நானும் போய் ரிவ்யூ பார்த்தேன், எதுவும் இல்ல. இன்னைக்கு இந்த முக்கியமான நண்பர்கள் வெளியூர்ல இருந்து சென்னையில இருந்து வந்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அவங்களோட லைஃப் மேட்டருங்கிறனால அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி சரி எனக்கு முக்கியமான விஷயம், அதனால நாளைக்கு நான் போறேன். நான் கன்ஃபார்ம் நாளைக்கு காலையில நான் போறேன். அண்ணா தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு பிரகாஷ் அண்ணா, நல்லா இல்ல நான் தமிழ் டப்பிங் தான் போறேன். நாளைக்கு கன்ஃபார்ம் போறேன். இன்னைக்கு போகல, அதனால ரிவ்யூ போகல. நாளைக்கு போயிட்டு போறோம். ஓகே. அதுல இன்னொருத்தர் கேமியோ பண்ணிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரோட ரோலும் சரி, ஒரு ஸ்டார் அப்படின்ற செட்ல இல்ல அவரு பரணி, அவர் தான் கேமியோ பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல பரணி, அதை பத்தி சொல்லலாம்ல சும்மா. ஓகே. டொவினோ எந்த படத்து நடிச்சிட்டு இருக்கப்ப பரணி இது பண்ணாரு? தொப்பெல்லாம் போட்டிருக்காரு, பள்ளி சட்டம்பியா? அப்படியா? இல்லங்க ஏங்க, ஒரு குளிக்கிற சீன் இருக்குல்ல பரணி? அதேதாங்க, எனக்கு அது இது அதெல்லாம் இல்ல, அது ஒரிஜினல்லாம் இல்ல. அப்படியா? டொவினோவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த பையன்லாம் யாருன்னு தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ன்றாங்க இந்த ஃபர்சானாவா பேரு. ஆமா இழுச்சுட்டாங்க பாருங்க. அப்படியா? ஐயோ அவங்க இப்ப நிறைய எடுத்தாங்க அந்த கேரக்டர்ஸ். இது லீட் ரோல் ஃபர்சானா அந்த பேரு. அவங்க நிறைய எடுத்தாங்க. டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு இப்ப நிறைய நம்ம இந்த த்ரில்லர் படத்துல எல்லாம் ஒண்ணு பண்ணுவானுங்கல்ல, 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஒண்ணு நடக்கும், கடைசி 10 நிமிஷம் சம்பந்தமே இல்லாம ஒரு ட்விஸ்ட். அந்த காமெடி எல்லாம் அதுல கிடையாது. ஆரம்பத்துல இருந்து லீடு கொடுத்து நம்ம நீங்க எதிர்பார்த்தீங்களான்னு தெரியல பாருங்க. என்னால சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல கிளைமேக்ஸ். அவன் அப்படி முடிச்சது வந்துட்டு அப்படியே ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. யாராவது பாத்துருந்தீங்கன்னா இன்னும் பேசலாம், யாரும் பாக்கலன்றீங்க. பரணி தான் பாத்துருக்காரு, அவர் ஓவராலா டீசென்ட்டாரு. இல்ல விஷால், ஆக்சுவலா எனக்கு நான் வந்துட்டு நீங்க வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், எனக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆங்கிளாவே சொல்றேன், நான் வந்து இந்த டொவினோ தாமஸ் போர்ஷன் வந்துட்டு அந்த பார்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். அந்த எமோஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா. கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாக்காச் ஐயா வாக்காச். சூப்பர் சூப்பர். மகேஷன் ஏதோ கூப்பிட்டீங்க, சொல்லுங்கண்ணே. இல்ல யாரா பாத்துருந்தீங்கன்னா பேசலாம்னு சொன்னேன். சுரேந்திர பாத்துட்டாம்பல, கூப்பிடுவா? இல்ல வேணாண்ணா. அவன் எந்த படத்தை சூப்பர்னு சொல்லுவான்னு தெரியும், விட்டுருங்க, அதை விட்டுருங்க. ஆமா அது எப்படி இருக்குமா வீரன்? தியேட்டருக்கு போலாமா? ஃபியூரியஸ் வேற போய் பார்க்கணும். நல்லா இருக்குன்னாங்க நிறைய பேர். பயங்கரமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்றீங்களா? படமாவே நல்லா இருக்கா? இல்ல எனக்கு படமாவே பயங்கரமா இருக்கும் ப்ரோ. சீனெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எதுக்கு இதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தானுங்க, என்னத்த பார்க்காத பார்த்தானுங்கன்னு தெரியல. ஏ சர்டிபிகேட் எல்லாம் ஒருத்தே இல்ல. ஏ சர்டிபிகேட் இது ஒருத்தே இல்ல. கதையா இருக்கா? கதை இருக்கா படம்? இல்ல இது பாலிவுட் படம்னாலே இப்படிதான் ப்ரோ இருக்கும். பிகினி இதெல்லாம் எப்பயோ ஹாலிவுட் லெவல்ல ரீச் ஆகும். அப்படி கேட்கலங்க, நான் என்ன சொல்றேன், கதை இல்லாம என்ன வெறும் பேப்பர் வச்சு எடுப்போம். இல்ல கோபால் ப்ரோ, வெறும் சீனா அவருக்கு பிடிக்காது, கதையோட அப்படியே போகணும். ஸ்டோரி ஓரியன்டா போனா அவர் ரசிப்பார் அவரு. மாவீரன் இல்ல சீரியஸா கேக்குறேன், தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு வர்த்தான்? ஃபீல் குட் படம் தான் ப்ரோ. ஃபீல் குட் ராம்காம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காக்டெயில் 1 நீங்க பார்த்தது இல்லையா? ஷாயிஃப் அலி கான், தீபிகா படுகோன்னு நடிச்சிருப்பாங்க. சேம் அதே கான்செப்ட் தான். சூப்பர் படம் மாவீரன். அதே கான்செப்ட் தான் இது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்துச்சு சின்னதா. அந்த 1.5 மணி நேரமா எனக்கு அப்படியே சீன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு அப்படி இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் பயங்கர சீரியஸான ஒரு டோன் எடுத்துச்சு, கொஞ்சம் இழுவையாவும் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தேத்திட்டானுங்க. கடைசியில வரும்போது ஜாலியா வெளியே வந்தேன். சூப்பர் மாவீரன். பரணி பை எனி சான்ஸ் உங்களுக்கு கேமராமேன்லாம் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணிருக்காருன்னு? பாலன் நான் வந்துட்டு உள்ள போய் பார்க்கல. தெரிஞ்சா சொல்லுங்க பரணி, நாளைக்கு பாத்துட்டு. ட்ரெய்லர்ல கீழ அவினாசில மதன் ஒருத்தருக்கு என்ன தலைவா புரியல? அவினாசில மதன் ஒருத்தருக்கு கேக்குது. மதன் புரியல, என்ன புரியல? அவினாசில மதன் ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு.
விஷால் பிரேக் ஆகுது விஷால். கேட்கல விஷால். விஷால் ப்ரோ வந்து பாலன் த பாயோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னு கேட்டாரு. ஆமா ஆமா. அது ஷாஜி கைலாஸ் அந்த பெரிய ஆள் தானே. ஷாஜி கைலாசா? ஷாஜி காலித். ஷாஜி காலித், ஓகே ஓகே. இந்த மகேஷன் டி பிரதிகாரம், 22 ஃபீமேல் கோட்டயம். ஆஹா, மகேஷன் டி பிரதிகாரம் அது ஒண்ணு போதுமே, சூப்பர். ஓகே. ஷாஜு காலித். ஆனா இந்த ஆக்சுவலா இந்த படத்தோட க்ரூவே கொஞ்சம் பெரிய க்ரூ தான் உங்களுக்கு. அவரு வந்து இந்த டைரக்டர் இருக்கல, தள்ளுமலா டைரக்டர், அவரோட அண்ணன். யாரு? கேமராமேனா? ஆமா, காலித் ரஹ்மான் அவங்க அண்ணன். அவங்க மூணு பேர் ப்ரோ, பிரதர்ஸ். அதுல வந்து இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இவரு ரொம்ப பழைய படம் எடுத்திருக்காரு, சினிமாட்டோகிராஃபரா எடுத்திருக்காரு. இந்த மொமான், இந்த மும்பை சோட்டா மும்பை அதெல்லாம் இவரு தான் நினைக்கிறேன். இவருக்கு ரெண்டு தம்பி ஆக்சுவலா, சரிங்களா. முதல் தம்பி தான் வந்து தள்ளுமா டைரக்டர். ரெண்டாவது தம்பி வந்து இந்த ஐஎம் கேம்னு ஒரு படம் வருதுல, RDX டைரக்டர். அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர்தான். ஜிஷுன்னு நினைக்கிறேன் அந்த ஆள் பேரு. ஜிஷு வரும் தெரியல, ஆனா ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. ஜிம்சி காலித் தான் அவரு. நிறைய படம் உங்களுக்கு வந்து வேற மாதிரி கொடுத்தா. ரைட்டர் வந்து ஆவேசம் பட ரைட்டரு, அப்புறம் மியூசிக் வந்து சுஷின் சாம், அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் இவரு. இல்ல நடிச்சவங்க மட்டும்தான் புதுசு. இல்ல உங்களுக்கு வயலின் வாசிக்குது. விஷால் கேட்கல விஷால். தள்ளுமலா டைரக்டர் வந்து மெயின் அதுலயும் நடிச்சிருக்காருல தள்ளுமலா டைரக்டர் காலித் ரஹ்மான். நோபடி எதுல ப்ரோ? நோபடி நடிச்சிருக்காரு. மஞ்சுமேல் பாய்ஸ்ல டிரைவரா இருக்காரு. தள்ளுமலா டைரக்டர். இல்ல ஐ நோபடிலயும் ஐ ட்ரைலர்லயும் பார்த்தோம் ப்ரோ, அவர் இருக்காரு. அவர்தான் கார் ஓட்டுறாரு. அதுலயும் ஏதோ கார் தான் ஓட்டுறாரு ப்ரோ. அதை விட பாயன்டி பங்காரம்ல பெரிய மருமகளா ஒருத்தவங்க சூப்பரா இருந்தாங்க. அவங்க ஆன்சர் மாவீரர். யார்? கௌதமி சொல்றீங்களா? பெரிய மருமகள், அவங்க மாமியார். அவங்க ப்ரோ ஜனநாயகன் சர்டிபிகேட் பத்தி ஏதாவது வந்துச்சா ப்ரோ? ஒன்னும் வரல ப்ரோ. அதுக்கு பல்டன் தான் ஒரு பதில் சொல்லுவாரு, படம் வரப்ப கொண்டாடுங்க, அது வரைக்கும் அப்படியே படம் இருக்கிறதே மறந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அது ஜூன் 19 வரும்னு சொன்னாங்க. இல்ல தலைவா, ஒண்ணும் இல்ல தலைவா. ப்ரோ அபிஷியலா என்னைக்கு அவங்க போடுறாங்களோ அதுக்கு முன்னாடி யார் என்ன டேட் சொன்னாலும் நம்பாதீங்க. ஓகே கோபால் ப்ரோ என்ன? ஆனா எனக்கு இன்னொன்னு இல்ல, விஸ்வநாதன் சாங்ஸ் கேட்டாரு. சரி, இதையும் சொல்லிடுறேன். தேட்டருக்கு போய் மார்க் போட தான் போனேன். ஒரு டிஎல்ல ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். கியாரா அத்வானி, அப்புறம் அவங்க யார், ஸ்ரத்தா கபூர், கிருத்தி சனன், 3 பேர்ல யாரு பிகினில பயங்கரமா இருக்காங்கன்னு. ஆனா எனக்கு கிருத்தி சனன் தான் 3 பேர்ல அழகான ஆளு. ஆனா பிகினில கியாரா தான்ப்பா. இல்ல ப்ரோ, இப்ப இவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா? கீர்த்தி சனோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா ஆமா, எல்லாரும் போட்டுட்டு இருக்கானுங்க. பிகினி வந்து கியாரா தான் தூக்கி சாப்பிட்டாங்க மத்தவங்க எல்லாம். அது யாராவே இல்லையா? ஏங்க கேரளா படத்துக்கு படம் பிகினி போடுறாங்கல்ல, அவங்கதான் மேக்கிங் வீடியோ விட்டாங்களே கமல். அதெல்லாம் சும்மா இருக்கு. அப்ப நீங்க யாரும் ஓஜி எல்லாம் பார்க்கல போல. எல்லாம் என்ன போங்க சரி விடுங்க. எந்த ஓஜி? யார் பிரகாஷ் ப்ரோ? உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன, கிருத்தி சனோன் இப்ப பண்ணதா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். கிருத்தி சனோன் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த தோப்பட்டின்லாம் ஒரு படம், அதுல எதுவும் இல்லையா அந்த மாதிரி? இல்ல டிஎல்ல ஃபுல்லா இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்காங்க. அவங்க வேற சொல்லிருக்காங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது பிகினிலாம் போட்டு நடிக்க மாட்டேன்னு வேற ஏதோ இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. ஓ ஓகே ஓகே. ஆனா இது இந்த படம் பார்த்தோன்னு ஒண்ணு தோணுச்சு, அடுத்து ஏதோ ஹிந்தி கமிட்மெண்ட் இருக்கான் சிதம்பரத்துக்கு. அவர் இந்தியால எந்த பெரிய ஸ்டாரோட பண்ணாலும் அந்த ஸ்டாருக்கு ஜாக் பாட்டுங்க மாதிரி. அவர் ஹிந்தி முடிச்சுட்டு வேற தெலுங்குல வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கான். ஆமா, மைத்ரியோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கான். இல்ல அவர் இப்போதைக்கு பண்ண மாட்டாரு. அவர் மேல கேஸ் விழுந்திருக்காரு இன்னைக்கோ நேத்தோ. நான் படிச்ச ஒரு ஆர்டிகல் ஒண்ணு. இல்ல அது மஞ்சுமல் பாய்ஸ் அப்பயே அது ஒண்ணு வந்துச்சு தலைவா அந்த மேட்ரு.
அது ஒண்ணு அது பெருசாச்சு. பொதுவாகவே வருது. தெல்லுமலை டைரக்டருக்கு இந்த மாதிரி பேச வந்துச்சு. டேரக்டர் தள்ளுமலை டைரக்டர் டோட்டலா வேற கேஸ், இது வேற. ஆனா இல்ல அதான் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. ஏதோ ட்ரிவாண்ட்ரம் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கேஸ் வாங்குறாங்கல்ல, இந்த ஸ்ரீநாத் பாசி அவங்க எல்லாருமே ட்ரிவாண்ட்ரத்தை சேர்ந்தவங்களாமா. இந்த ட்ரிவாண்ட்ரம் கேங் வந்து படத்தை மலையாளம் சினிமால மேக்கிங்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி அடுத்த லெவலுக்கு தூக்குறாங்க. ஆனா வந்து பர்சனல் லைஃப்ல வந்து இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பண்ணி பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதி இந்த ஆர்டிகல் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஹராஸ்மெண்ட் மேட்டர் ஒன்று வந்துச்சு. நம்ம இவருது அவர் வேறு தள்ளுமலை டைரக்டர் டோட்டலா அந்த ட்ரக்ஸ் அந்த அந்த ஜோன் அது ஒண்ணு. அப்புறம் ஸ்ரீநாத் பாசி, விநாயகன் ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்கு. விநாயகன்லாம் முரட்டு தலைக்கட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். அப்புறம் வேற யாரு, ஷேன் நிகாம அப்பப்போ பஞ்சாயத்துல மாட்டுவாரு. இல்ல ஷேன் நிகம் இந்த மாதிரி பஞ்சாயத்து மாட்டி பார்த்தது இல்ல. அவரு வேணா ஒரு வாட்டி வந்து அந்த இவங்க மேல ஒரு கேஸ் ஒன்று கொடுத்தாரு, ஆர்டிஎக்ஸோட ப்ரொடியூசர் மேல. இந்த படத்துல நான் தான் ஹீரோன்னு சைன் பண்ணி நான் தான் மெயின் ரோல்னு சைன் பண்ணிருக்கீங்க, என்ன வச்சுதான் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் வேணா கொடுத்தாரு அந்த அம்மா மேல. இல்ல ஜில்லு ப்ரோ, அவர் வந்துட்டு என் தலைவன் நான் சொல்றது தப்பு இல்ல, அவர் அந்த ஊர் எஸ்டிஆர் மாதிரி. அவரு சோஃபியான்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர். ஓகே பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க சுகன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் பேசிக்கிறேன், நீங்க பேச. ப்ரோ ஒரு ரஜினி சார் ஆன ஃபேன் ஒருத்தருக்கு என்னைக்கே கேட்டிருந்தாரு, ஜெயிலர் 2 வந்து ஏன் இன்னும் ரிலீஸ் டேட் எதுவும் விடாம இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு ப்ரோ. அதாவது ஜெயிலர் 1க்கும் கூலிக்கும் 5 months முடியல ப்ரோ, ஷூட்டிங் முடியல. ஓ அதேதான் கூலிக்கும் ஜெயிலர் 1க்கும் ஆச்சு. ஆனா 5 months முன்னாடியே விட்டாங்க. அந்த கேமியோ ஏதோ இந்த முக்கியமான கேமியோ ஏதோ எடுத்துட்டாங்க. பரணி ப்ரோ கேட்டீங்கன்னா எங்க ஜெயிலர் ஷூட்டிங்கே போன வாரம் தானே ஆரம்பிச்சிச்சு. இல்ல பில்லா ப்ரோ, அது ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது தெரியல. இன்னொன்னு செப்டம்பர்னு அவங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்க, இப்ப அந்த மைண்ட்ல இருக்காங்களான்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கு. போன பார்ட்ல நீங்க பார்த்த விஷயம் தான், ஆனா லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கு. ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் இல்லாம கிட்டத்தட்ட பல ஸ்டேட்டுக்கு போற மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு வில்லன்கள் அப்படிங்கிற மாதிரியும் கதை இருக்கு. நீங்க இந்த மிதுன் சக்கரவர்த்தியா அவரா என்னமோ அது மாதிரி அவரு, விஜய் சேதுபதி, அப்புறமேட்டு கிளாஸ்மேட்ல விநாயகம், ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய இருக்கு இந்த படத்துல. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு கேமியோ இருக்கு. அந்த கேமியோ எடுத்து முடிச்சுட்டு படத்தை அவங்க ஒரு தடவை போட்டு பார்த்து எல்லாமே பர்ஃபெக்டா வந்ததுக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் டேட் போடலாம். அங்க இருந்து நம்ம ஒரு கடைசி 3 மாசம் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் போட்டா போதும் அப்ப நினைக்கிறாங்க. அக்டோபர்னா ஜூலைல ரிலீஸ் டேட் போட்டா போதும், ஜூன் லாஸ்ட்ல போட்டா போதும். அந்த மாதிரி நவம்பர்னா ஜூலை கடைசியிலயோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயோ அப்படி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே ஆரம்பிச்சு கரெக்டா பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கு. பார்ப்போம். ஏன்னா அவங்க ஷூட்டிங் முடியணும். ஷூட்டிங் முடியாம நம்ம எதுக்காக மடச்சிருக்காங்கன்னு தெரியணும்ல ப்ரோ. இப்போ அரசனும் ஜெயிலர் 2வும் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கா ப்ரோ எதுவும் தீபாவளிக்கு? ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எதுவும் ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுனா கிளாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, தவிர மற்றபடி எந்த கிளாஸ்க்கும் வாய்ப்பு இல்லை. அரசன் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கும் கிடையாது, அடுத்த பொங்கலுக்கும் எனக்கு தெரியல எப்படின்னு. அடுத்த பொங்கலுக்கு வேணா முயற்சி பண்ணலாம். ஆனா அடுத்த பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்சு சேயம் அது கன்ஃபார்ம் இல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி ரைட், வந்துரும், நம்பிக்கை வைங்கண்ணா, வந்துரும். இதே விஷால் ப்ரோ வந்து நான் மோகன்தாஸ் படம் வருமா அப்படின்னு கேட்டான்னு வைங்களேன், தலைவா வராது தலைவா, நீ ஏன் தலைவா அதை போட்டு நோண்டிட்டு இருக்குன்னு. இல்ல மோகன்தாஸ் படம் வராதுன்னு டேரக்டருக்கு தெரியும், ஹீரோக்கு தெரியும், அந்த ஹீரோவே ப்ரொடியூசர் அவருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், டீம்ல இண்டஸ்ட்ரி தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அது வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது 1% கூட கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடைசியா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அந்த 1% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், அவ்வளவுதான். தவிர மத்தபடி நம்ம இந்த அசுரன் அது பேர் என்ன, அரசன் அது வருமா வராதான்னு எஸ்டிஆருக்கு மட்டும் அது அவர் ஒரு தேட்டர் தான் இருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர்ட்ட மட்டும் தான் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வராது, அது உறுதி ஆயிடுச்சு. அரசன் அடுத்த வருஷங்கிறதுல பொங்கல் அப்படிங்கறதுல வந்து இந்த வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஷூட்டிங் போறாங்க, அது இப்ப போயிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கு. அது எப்படி கரெக்டா கண்டினியூ ஆகுதா. அப்புறம் வெற்றிமாறன் எப்பவுமே ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருக்கும் போது திரும்ப அவருக்கு மைண்ட் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்.
அப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப இல்ல எல்லா சில கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டாருன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஆனா சொல்லக்கூடிய ஆள் தாங்க. வகைரா வந்துருமா இந்த வருஷம்? வகைரா அதுவும் வராது, அதுவும் வராது, அதுவும் வராதா? அதுவும் வராது. அடுத்த வருஷம் தான் அது வலைப்பேச்சில் இப்ப கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. இல்ல அதுவும் அடுத்த வருஷம் தான். வகைராக்கும் அனிருத்தா பிஜிஎமா இல்ல சந்தோஷ் நாராயணா இல்ல ஜிவியா? இது ஒரு நல்ல கேள்வி. சாய் தெரியல, இல்ல தெரியலங்கிறதான் பதில். ஏன்னா அவர் அவரு அந்த இதுக்கு வந்து பாட்டு இல்லாம எடுத்துட்டு இருக்காரு இது வரைக்கும். ஒன்லி மியூசிக்காக தான் எடுத்துட்டு இருக்காரு. இனிமேல் பாட்டு சேர்க்கிறாருங்கிறது தெரியாது. இது வரைக்கும் பாட்டு இல்லாம தான் எடுத்துட்டு இருக்கிறாரு அதை. ஆனா பிரகாஷ் அதுவுமே அது தனியா பார்த்தாலே பெரிய பட்ஜெட்ன்றாங்களே. கென்ன அவரோட இதுக்கு நம்ம எதுக்குங்க வந்தா பாத்துட்டு அப்படி இருக்குங்க. எந்த படத்தையும் இப்பெல்லாம் ரொம்ப ஹையா நினைக்க கூடாதுங்க. அப்படிதான் இந்த சமீபத்துல கத்துக்கிட்ட பாடங்கள் பூரா அப்படிதான் இருக்கு. எதையுமே நம்ம பெருசா எதிர்பார்ப்பே இல்லாம போவோம், திரும்பி தப்பேஸ் ஆயிட்டு வருவோம். அதுவும் ஒரு காரணம். இப்ப என்ன படம் இல்ல, நான் இப்ப ஸ்பேஸ் வந்து ஒரு 6 மாசத்துல நீங்க அந்த படத்துக்கு மட்டும் தான் ரொம்ப ஹைப்பா இருந்தீங்க. ஆமா ஆமா, அதே கதையா அப்படி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த என்ன படம் D55 அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இருந்தாலும் அது அவ்வளவு தூரம் இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் டேரக்டர் முந்தைய படம் அமரன், அதுக்கு மேல அவர் ரங்குன்னு அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு களமா இருந்துச்சு. ரங்குன்னு ஒரு பார்க்காத ஒரு களம். நம்ம இது வரைக்கும் பர்மாவோ அந்த பர்மா ஆட்கள் வந்து அங்கிருந்து வர்றதோ அதுல ஒரு கடத்தல். ஆனா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். நான் எனக்கு திருச்சியில வந்து 2 ஏரியால பர்மா காலனி இருக்கு. திருச்சியில ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா அவங்கதான் நிறைய பேர் இருப்பாங்க, அங்க இருந்து வந்தவங்க நிறைய பேர். ஆனா அவங்க அது கண்டினியூஸா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து பாஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கேன். நான் பெரும்பாலும் அந்த ஆட்களுக்கு நிறைய பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனா நமக்கு தெரியும் அவங்க அந்த குருவியா போறதெல்லாம் அவங்க அதிகமா பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. குறிப்பிட்டு அவங்க நிறைய பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். அது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல சில பேர்லாம் பார்ப்பேன். அப்படி வச்சு அந்த கதையை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுக்குல அந்த கதை அப்படி அது மாதிரி நம்ம நிறைய, அதாவது நான் ரியல் லைஃப்ல பார்த்த கதை, ஆனா படத்துல பெருசா பாத்துறாத கதைகளை ஸ்கிரீன்ல கொண்டு வரதுன்னு இருக்குல்ல, அது ஒரு டீட்டெயிலிங்கா இருக்கும். அப்புறமேட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ட்விஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருக்கும். இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பரபரன்னு போறதா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருக்கும். கடைசியா அந்த பெப்பேவா, அவர் பேர் பெப்பேவா, அவரு தான் அந்த இவ்வளவு காரணம் அப்படிங்கிறது. அப்புறம் சித்திக்கு வந்து அவரோட ரோலு பெப்பே, அதாவது பெப்பே தானே அவரு. ஜானி பெப்பேவா டேனி பெப்பேவா கூட இருக்க ஃப்ரெண்ட் தானே நான் சொல்றீங்க? ஆமா அவருதான். பாலகுமார்ல வருவாருங்க ஒருத்தர். ஆமா ஆமா ஓமோட லல்லு இல்லங்க, நான் லல்லு சொல்லல. லல்லு சொல்ல. ஓகே அவர் பேர் லல்லு இல்ல, அந்த படத்துல வருவாருன்றவன் லல்லு அதுலயும் இருப்பாருங்க. நான் சொல்றது டேனி பெப்பேவா அந்த கேரக்டர் சொல்றேங்க. அந்த மாதிரி கேரக்டர் நான் ரியல் லைஃப்ல ஒருத்தர் 2 பேரும் இந்த அளவுக்கு துரோகம் பார்த்தது இல்லை. பட் அந்த துரோகம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பான். இந்த கடற்கரை சீன்ல இருக்கும்ல, கடற்கரை சீன்ல 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவன் தோல்ல கை போட்டு அவனுக்காக ஒன்று பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனா இவனுக்கு பார்த்தா ஒண்ணுமே. அப்ப அது எல்லாத்தையும் கட்சி அதை அதுக்குன்னா ஒரு இதா நமக்கு ஸ்கிரீன்லயே ஸ்டார்ட் ஆகி பதில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுவே நல்லா பண்ண ஆளு. ஆனா திரும்ப இதுல பார்த்து இந்த அண்ணாமலையா இருக்காரா வரான்னு சொல்லி இந்த ஹீரோ அந்த சேவியரா மாறுறத திரும்ப கொண்டு வராரா எதுக்கு, அதாவது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பினேஷன் திறமை நம்ம வித்தியாசமா எதிர்பார்ப்போம். வித்தியாசமா இல்லாம நான் உங்களுக்கு ரெகுலரா ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொன்னாலே நம்ம அப்செட் ஆயிடுறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அது போக சமீபத்துல பாக்குற நிறைய பாடல்கள் வந்து ஒரு திருப்திகரமா இல்ல. ட்ரெய்லர்கள் ரொம்ப திருப்திகரமா இல்ல. சொல்லும் போது ஒன்னா இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ ஒன்னா இருக்கு, ஆனா டீசரோ ட்ரெய்லரோ வரப்போ வித்தியாசமா இருக்கு. எல்லாமே வேற மாதிரி இருக்கு. எது மேலேயுமே நம்பிக்கை வைக்கவே முடியலங்கிறேன். சமீபத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த என்ன பாட்டு, கட்டாகுச்சி டூல வந்து ஒரு பாட்டு சம்பவக்காரின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. சம்பவக்காரின்னு ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆகுது. எனக்கு அந்த பாட்டுல ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த பாட்டை ஒரிஜினலா வேற ஒரு சிங்கர்கிட்ட பாட கொடுத்தா சூப்பரா இருந்திருக்கும். சாண்டோடன் எதுக்கு அந்த பாட்டை மூக்குல பாடுறாரு எனக்கு உண்மையே புரியல. அந்த பாட்டை அவர் எதுக்கு அந்த பாட்டை பாடணும்? அந்த பாட்டை அவர் பாடாம வேற யாராவது பாட விட்டுருந்தா அந்த பாட்டு, அவர் நல்ல பாடகர் தான் இல்லைன்னு சொல்ல, அவர் நிறைய பாடல்கள் நல்லா பாடியிருக்கிறாரு. அவர் மியூசிக்கையும் படிக்கிறார், வெளி மியூசிக்கையும் படிக்கிறாரு. இந்த வெளி மியூசிக்கை கூட அந்த மாயோனை சாங் சூப்பரா படிப்பாரு. அந்த மாயோனை அவர் பாடினதுதான் நினைக்கிறேன். அது என்னது சந்தான படத்துல வரும். ஆமா அந்த சந்தான படத்துல வர மாயோனை அந்த பாட்டு நல்லா இருக்கும். இல்ல நிறைய பாட்டு பாடிக்கார், நல்லா பாடுவார், இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த ஒரு நம்ம எப்பவுமே ஒரு மியூசிக் டேரக்டர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நல்ல சிங்கரை, இந்த பாட்டுக்கு ஒரு நல்ல சிங்கரை தேர்ந்தெடுத்துக்கலாமே. என் பாட்டு நல்ல பிளேவர் மாறி இருக்குமே, வேற மாதிரி இருந்திருக்குமே பாட்டு, அப்படி நிறைய கேள்விகள் வருது. இப்ப அப்படிதான் ஓடுது. பாக்குற எந்த ட்ரெய்லர் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. எந்த டீசரு எந்த பாட்டு வந்தாலும் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டா இல்ல. நல்லா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு, ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி போறேன். இப்படி போறது வந்து எப்படி இருக்க போகுதுங்கிற மாதிரி இருக்கா. அதனால எதிர்பார்ப்பு வைக்க வேணாம். சும்மா போவோம், பிளைண்ட் டோட்டா ஒரு பிளாங்கா போவோம்.
எதிர்பார்த்தா இல்ல அது நல்ல சந்தோஷமா விஷயம் தானே. எதிர்பார்த்து திருப்தி பார்த்தா அப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இல்லையா போயான்னு புலம்பிட்டு வந்துருவோம். ஆனா இப்ப நீங்க சொன்னோன்னே எனக்கு ஏன் இப்படி திடீர்னு தோணுச்சுன்னு தெரியல. இந்த வத்தி குச்சின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா பிரகாஷ்? ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கும். மம்மி பேக்கப் மீ காலையில அந்த 7 படம் o'clock அந்த சாப்பிடணும். ஆல்பம் சூப்பரான ஆல்பம்னா அந்த ஆல்பம். மொரட்ட ஆல்பம் ஜிப்ரானு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. அந்த படம் நல்லா இல்ல இருக்கும், அந்த ஆல்பமும் படத்துல சூப்பரா அந்த இருக்கும். படம் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். ட்விஸ்ட் ஹீரோவோட அந்த எலிவேஷன் அப்பையில இருந்து எல்லாமே. பாக்குறேன், அந்த படத்துல இருந்து பாக்குறேன். சமீபத்துல வர எந்த படம் வரைக்குமே மனுஷன் நடிக்க மாட்டாருங்க. எனக்கு ஆச்சரியமா ஒரு மனுஷன் ஒரு படத்தை ஒரு படத்துல கூட நடிக்காம இருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கும். ஒரே பேஸ் ரியாக்ஷனை எல்லா படத்துலயும் வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தாங்க இவருக்கு அந்த ரியாக்ஷன் வருது, போலீஸ் ஆக்கி விட்டோம். எல்லா படத்தையும் ஒரு போலீஸ் ஆக்கிடுறாங்க. அதுக்குதான் பெரிய ரியாக்ஷன் காட்ட வேண்டியது ஆமா இருக்காது ஆமா. எல்லா படத்துலயும். எனக்கு கடைசியில மாவீரன் எப்பேற்பட்ட சீன், அந்த சீன் அந்த அவருக்கு சப்போர்ட், அந்த அந்த சீனுக்கு முன்னாடியும் அதே பேஸ், அந்த சீனுக்கு அப்புறமும் அதே பேஸ் தான் வருது. எதுவுமே ரியாக்ஷன்ல இருந்து எதுவுமே இல்லாம இருக்கும். அவன் கேட்கறது கரெக்ட் தானே காலால அப்படிங்கிற கொஞ்சம் எப்படி ஓகேங்க மாறணும். எனக்கு. எதுங்க? காலால கொஞ்சம், ஆனா காலா படத்துல இருப்பார்ல டிரைவர் வேணாம் ப்ரோ. ஆமா. இல்லண்ணே, ஏன் இது சொன்னா சதீஷ் எல்லாம் இப்ப வில்லனா போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைம்ல அதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சதீஷ் அப்புறம் அந்த கனெக்ஷன் ஜெகன் எல்லாம் இருப்பாரு, அவங்க வில்லனா இருப்பாங்க வத்தி கொச்சியில. ப்ரோ அவர் அதான் சொல்ற, அவர் தவிர படம் சூப்பர் ப்ரோ. இல்ல திடீர்னு ஞாபகம் இருக்கா, திடீர்னு சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க, சாப்பிட போயிடுவாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு, தூங்குவாரு, ஒரு மாதிரி இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல அவங்க அம்மா வந்து இட்லி வைப்பாங்க. ஒரு தட்டு இட்லி ஃபுல்லா கொட்டிட்டு சாம்பார் அப்படியே ஊத்திட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காமெடி சீன் நினைச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு அதை அந்த சீன்ல மிக்ஸ் பண்ணி கதையா சரியான கதை ப்ரோ அது. ஒரு வில்லியம் போவான், இன்னொரு வில்லியம் வருவான். ஆமா, ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். கிளைமேக்ஸ் இல்லாம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொருத்தனா வந்துகிட்டே இருப்போம். சரி, எல்லாத்துக்கும் சந்திப்போம். நாளை விடைபெறுகிறேன். நீங்க அவரை பத்தி சொல்லி வைங்க, நான் வந்து ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிறேன் என்னன்னு. சித்ராவா? நீங்க போய் உங்க தங்கத்தை எஸ். ஆமாண்ணே, ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, 4 மணி நேரம் இருக்கு. அது வந்து சொல்லு புரியல. ரூமா இருக்கீங்க, அதான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கமெண்ட் போட்டாரு யூடியூப்ல. அந்த கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, அது கொஞ்சம் ஒருத்தர் நண்பர் டீட்டெயிலா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அது விடுங்க, தனியா நம்ம வாயில வேற ஒன்னே ஒண்ணுங்க. நம்ம ரொம்ப பெருசா நினைச்சிருந்தோம், அப்படிலாம் கிடையாது. ஒரு சில சண்டையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படின்னா 3 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு வந்து ஒண்ணு சொல்லிடுறோம் ஓப்பனா. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த ட்விட்டர் டைம்ல அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த ஏதாவது ஒருத்தர் யூடியூப்ல கமெண்ட் போட்டாரு, அதுதான் இருக்கிறே பெருசு. அது வந்து அன்னைக்கு இவ்வளவு நாள் நம்ம டைம்ல பார்த்திருந்தாலும் அதை ஒரு நண்பர், ரொம்ப இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர் வந்து அதை வந்து டீட்டெயிலாகவும் எப்படிப்பட்ட விஷயங்கிறத சொன்னாரு. அது ஒண்ணு. அடுத்து வந்து இன்னொன்னு வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க பெரும்பாலும் வந்து, நான் காப்பி ரைட் எடுக்க தப்பு சொல்ல மாட்டேன், பட் என்னன்னா உங்க வீடியோ நீங்க ட்விட்டர்ல ஷேர் பண்றீங்க, அந்த ட்விட்டர்ல ஷேர் பண்றத உங்களுக்கு அதை ஆர்டி பண்ணாம அந்த வீடியோ ஒருத்தர் எடுத்து ரீச் பண்றாரு. இப்ப சுகன் இருக்காரு, சுகன் வந்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டு அதை காப்பி ரைட் அடிச்சா கூட சரி ரைட் போயிட்டு சுகன் டவுன்லோட் நம்மகிட்ட இது பண்ணாம காப்பி ஒரு டவுன்லோட் பண்ணி போட்டாரு, அதை எம்பர்டட் பண்ணி போட்டுறான்னு பாராட்டுறதுக்காக எம்பர்டட் பண்ணி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காப்பி ரைட் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நீங்க எந்த வகையில நீங்க சொல்லுவீங்க? அவரோட இது என் கண்டென்ட் அவங்க எடுத்து போட்டு அவங்க அதிக என்ன விட அதிக அவங்களுக்கு வியூஸ் போகுது நான் போட்ட கண்டென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்கல்ல, இது எப்படி எந்த வகையில நம்ம அதாவது சொல்லலாம், புலம்பலாம், இது பண்ணலாம். ஆனா வந்து இது வந்து எந்த அளவுக்கு இதா பெரிய விஷயம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பண்ற எல்லாத்துக்கும் அவங்க அவர் வீடியோ டூரிங் பேக்கேஜ்ல அவர் யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போடல, அவர் ட்விட்டர் சேனல்ல போட்டிருக்கிறத எம்பராய்ட் பண்ணி போடுறாங்க, கோட் பண்ணி போடுறாங்க. கோட் பண்ணி போட்டாலும் என் வீடியோ இவங்க கோட் பண்ணி ரீச் ஆகுது, இவங்களுக்கு ரீச் ஆகுது, எனக்கு ரீச் ஆகுது, இவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை லீகலா போய் கம்ப்ளைண்ட் பண்றது அட்ரஸோட அப்படின்றதுலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட ஒரு யூடியூப் வீடியோல வந்து ஒரு வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. எப்படின்னா அது வந்து நெகட்டிவா இன்னொரு நடிகரை பத்தி பேசி பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு, ஓகேவா? அதனால இப்ப என்ன பண்றாராம், வர செலிபிரிட்டிஸ்ட அவங்க ஏதாவது ஒரு செலிபிரிட்டி ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்கள்ட்ட நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ் இவர் என்ன நிறைய படத்துல பிஆர்ஓ ஒர்க் பண்ணிருக்காங்க, இவரே அந்த நெகட்டிவ் எடுத்து கொடுத்து இதை பேசுங்க, இதை பேசினா நல்லா உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும், அதனால நீங்க அதை வச்சு ஒரு 4 படம் பண்ணலாம் பயங்கரமாக, எனக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு 2-in-1 பர்பஸா மியூச்சுவலா அதை யூஸ் பண்றாரு.
அதாவது இயல்பா ஒருத்தர் நெகட்டிவிட்டி வரதுங்கிறது ஓகே, அதாவது குறையா சொல்றது ஓகே. ஆனா பட் குறைய ஞாபகப்படுத்தி இதை நீங்க இந்த பாயிண்ட்ல இதை பேசினா இந்த எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போதுங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். பிரகாஷ் அதனால ரீசெண்டா போஸ் வெங்கட் இன்டர்வியூமே கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு நீங்க சொல்றது. இல்ல அது வந்து அது என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சான். என்னன்னா வந்து ஒரு பெரிய நடிகர், முன்னாள் நடிகரை வந்து ட்ரெண்டிங் ஆகி பயங்கரமா யார் கார்த்தினா விட்டுருங்க. அது ஆமா, அது ட்ரெண்டிங் பயங்கரமா ஆச்சுல. அதனால அடுத்தடுத்து இதே மாதிரி ஒவ்வொருத்தருடையும் ஞாபகப்படுத்தி பேட்டி எடுக்க முன்னாடி சொல்லிடுறாராம். ஏன்னா அவங்க யார்கிட்ட பேட்டிக்கு அப்புறம் இவருக்கு நல்லா தெரியும்ல, கூட டீட்டெயில் எடுத்து வச்சு. ஏன்னா இவர் படத்துல ஹீரோ இருக்காரு, டேரக்டரா இருக்கிறாரு, ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, எல்லாமே தெரியுங்கிறனால இவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்து இதை பேசுங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தலாம். அதனால அப்படி ஒரு 3 விஷயம் சொன்னனால அப்படி போயிடுச்சு. சரி, அதை பெருசா போக நான் விட்டுவோம், அடுத்ததுக்கு வருவோம், படங்களுக்கு வருவோம். சொல்லுங்க. அதான் பிரகாஷ், நாளைக்கு நீங்க பார்த்துட்டு சொல்றீங்க. நான் கண்டிப்பா பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். 2 நபர்கள் சொல்லிட்டாங்க பாலன் பாருங்க, நான் கண்டிப்பா நாளைக்கு பாலன் வேற யாராவது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்கள்ட்ட? ஆமா 2 பேர் சொன்னாங்க, கண்டிப்பா சொன்னாங்க. முக்கியமா நண்பர் சொன்னார் என்னன்னா, ரஞ்சிமேல் பாய்ஸ் மனசை வச்சு இதை பார்க்காதீங்கன்னாரு. நாங்களே மனைக்கிறேன், நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்கன்னு. அதை மட்டும் மறந்துட்டு நீங்க பாருங்கன்னாரு. இது வரைக்கும் எனக்கு அந்த படம் ஞாபகமே வரல, நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. இல்ல பரவாயில்ல, ஞாபகமே வந்தாலும் பரவாயில்ல, அதை மறந்துட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். முக்கியமா கிளைமேக்ஸ், நீங்க படத்தோட மெயின் விஷயமே கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் பாருங்க. அப்படியே இன்னொருத்தர் ஒன்று சொன்னாரு, நம்ம ட்ரெண்ட் ஷூட்டே அவர் ட்வீட் போட்டிருப்பாரு, இது வரைக்கும் யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு சவால் விட்டுருந்தாரு. அதுக்காகவே பார்க்கணும். நம்மளால கணிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கே பார்ப்போம். கணிக்க முடியலையா, ஆமாங்க நானும் மாதிரி வந்து ட்வீட் போடுவீங்க ஈஸிலி ப்ரெடிக்டபிள்னு. அதுதாங்க, அதுல பார்க்கணும்ல. ரொம்ப பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இல்ல, ஆனா படம் ஓட்டத்துல அது மறந்துடுவோம். அது நம்ம கணிக்கவே யோசிக்க மாட்டோம். என்னன்னா இதெல்லாம் அவங்க சொல்லலைன்னா பிரச்சனை இல்ல, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. என்னதான் இருக்கு, நம்மளா கணிக்க முடியுதா அப்படின்னு பாத்துருவோம். பிரகாஷ் ப்ரோ பாப்பாரு ஒரு சீரா இந்த கேரக்டர் ஏன் வருது, இது ஏன் இங்க வருது, ஐயோ அப்படின்னு 33 மினிட்ல இந்த கேரக்டர் இங்க இந்த ஃப்ரேம்ல வந்து. ஆனா பரணி, பை எனி சான்ஸ் அது எங்க அந்த அந்த லொகேஷன்லாம் எங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, எங்க எடுத்தாங்கன்னு? நோ ஐடியா. கேரளா தானா? அது கேரளா தாங்க. ஏங்க அது எனக்கு ப்ரோ அதுல தொழில்நுட்ப ஒரு லாங்குவேஜ் பேச வரல, அது என்ன லாங்குவேஜ் ப்ரோ? அது சப்டைட்டில் எல்லாம் போடுறாங்க. தமிழ் ப்ரோ, தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். இல்ல தமிழ் இல்ல, மலையாளத்துல சப்டைட்டில் போட்டாங்க. அதுக்கு மட்டும் மலையாள சப்டைட்டில் போட்டாங்க. விஷால் ப்ரோ, எனக்குமே அந்த ஸ்லாங் தெரியாது. நான் கன்னடத்துல ஏதோ ஒரு லாங்குவேஜ் நினைச்சேன். அது நானுமே வந்துட்டு கன்னடா மலையாளம் மிக்ஸ்டு மாதிரி இருந்துச்சு. பார்டர் இல்லங்க, பெங்களூர்ல கொஞ்சம் கன்னடா தான் பேசுவாரு அந்த போலீஸ்காரங்க கிட்டலாம். அது கன்னடா மாதிரியே இல்லையே ப்ரோ. இருங்க இல்ல, ஆனா வந்துட்டு இல்ல விஷால் மலையாளமும் பேசுவாங்க. ஆனா ஒரு இருங்க, மாதிரன் பார்த்துட்டாரு தெரியுமா? மாதிரன் படம் பாத்தீங்களா பார்க்கலையா? அவர் பார்க்கல, அவர் காக்டெயில் போயிட்டாருன்னு. ஏன்னா அவருக்கு தான் கன்னடமும் தெரியும், தெலுங்கும் தெரியும், தமிழும் தெரியும். எனக்கு தெரியும் கன்னடா. ஏன் மகா குத்மத் மத் மகா அவ்வளவுதானே மகா. இல்ல ப்ரோ, அது கன்னடா இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியுது. இல்ல எனக்கு பர்சனலா வந்துட்டு காசர்கோடு ஸ்லாங் அந்த ஒரு இதுதான் வந்துச்சு. காசர்கோடா கண்ணூரான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனா அது வந்து சப்டைட்டில் போடுவாங்க, அது வேற லாங்குவேஜ். அந்த ஸ்லாங் புரியாது ப்ரோ. இல்ல ரொம்ப அது இதா இருக்கும். அவங்க பேர் எனக்கு தெரியல, மஞ்சிமாவா அவங்கதான் நினைக்கிறேன். அவங்க கண்ணூர் ஸ்லாங் பேசுவாங்க. அவங்க மஞ்சிமா மோகன், அவங்க கண்ணூர் ஸ்லாங் பேசினாங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்க, இன்டர்வியூஸ் மாதிரி. ஸோ அதுக்குதான் நான் ஆனா எனக்கு படம் பாக்குறப்ப ஸ்பாட்ல பாக்குறப்ப எனக்கு கன்னடா மலையாளம் மிக்ஸ்டா தான் ஃபீல் ஆச்சு. அதுதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அதனால சப்டைட்டில் எல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து ஆந்திரால இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஓகே ஓகே. பாப்போம் படம் இருக்கு. ஆனா டொவினோ போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்டா தான் ப்ரோ இருந்தது. அது கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். ஓகே. என்ன கமல் ஏதோ சொன்னீங்க, ஒண்ணு கேட்க. வாட்ஸ்அப் மட்டும் பாத்தேன். வாட்ஸ்அப் இந்த படத்துல மியூசிக் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சூர்யா 47ல அவர் என்ன பண்ணுவாருன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு. விஷால் ப்ரோ பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் போதும், அதுல விஷ்ணுவர்தன் வந்துச்சு பாத்தீங்களா? ஆரம்ப விஷ்ணுவர்தன் ஏதோ அது இந்த தெலுங்கு படம் பஞ்சான் ஒரு தெலுங்கு படம் புது படம் இல்லையா, அது ரீலீஸ் படம், பழைய படம் தெரியும். படம் ஃபேமஸா இருப்பாரு. யுவன் மியூசிக், சீரா விளையாட்டுக்குள்ள ஹீரோயினு பஞ்சா ப்ரோ. கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம மோகன் தம்பி ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு பாருங்க.
ஓகே. கீழ ஒருத்தர் கமெண்ட் பிரகாஷ் ப்ரோ அப்டேட் ஏதாவது வராம இருக்கா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ அப்டேட் ஏதாவது வராம ஸ்டார்டிங்ல இருக்கா? சொல்றேன் வரலன்ட்டேன் பாருங்க. விசாரிச்சு வினோத், ஐயோ பேரே கன்ஃபியூஸ் ஆகுது. வினோத் உங்களுக்கு இந்த வருஷம் அப்டேட் இல்ல வினோத். அப்டேட்டே கிடையாது பாரு, அப்டேட்டே கிடையாது வினோத். வினோத் உங்களுக்கு இந்த வருஷம் அப்டேட் இல்ல வினோத். சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர் ப்ரோ. அது யார் சொன்னா? அது கன்ஃபார்ம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இல்ல அது யாருங்க சொன்னா? அப்படிதான் ப்ரோ டிஎல்ல ஓடிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ டிஎல்ல பார்த்தோம் ப்ரோ. டிஎல் அதுவும் இல்லங்க. பிரகாஷ் என்னென்னமோ சொல்றீங்க பாருங்களா. அதுவும் இல்ல, இதுவும் இல்ல, அப்டேட் இல்ல, எதுவும் இல்லங்க. அதாவது பேசாண்டு எல்லா மலையாள வெர்ஷன்ல வந்தது வந்து என்னன்னா துளு லாங்குவேஜ், கன்னடாவோட டீப்பிள் சொல்லுவாங்கல்ல, இதுல கூட காண்டாரில வந்திருக்கணும். அது தமிழ்ல வரப்ப அது ஆந்திராவா வந்துச்சு. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்குற சீக்வன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது அந்த சர்ப்ரைஸ் வந்து என்னன்னா சொல்லிடாதீங்க பாருங்க. இல்ல நான் ஏன் சொல்ல போறேன், அந்த பஸ்ல இருந்து இறங்குறப்ப சப்டைட்டில் போடும்போது இன் துளு லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லி போட்டாங்க. சோ அது கரெக்ட். ஆனா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மோகன் எங்க காணோம்? மோகன் கமெண்ட் இப்பதான் பார்த்தேன். எனக்கு எனக்கு காட்டலையே, அதுதான் கேக்குறேன். கமெண்ட்ல போயிட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் வர அன்னைக்கு விஷால் ப்ரோ கேட்டாரு, ப்ரோ இந்த ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் சீனை நோட் பண்ணீங்களா? அது ஏதோ எனக்கு இது ஏதோ ஒரு ஃபேண்டசி மாதிரி ஃபேண்டசி சொல்ல சைஃபை சொன்னாரு. சைஃபை சொன்னாரு. சைஃபை மாதிரி இருக்குமோ பெருசா இருக்கு. கட் எடுத்தா இன்னொரு மாதிரி இருக்கு. இருக்குமோல சொல்லல, இருக்குன்னு நான் கெஸ் பண்றேன். மத்தவங்க எப்படியே தெரியல, கண்டிப்பா இருக்கு சொன்னாரு. ஆனா அதுதான் ஆக்சுவலா அந்த படத்தோட சர்ப்ரைஸ். அதுதான் நான் விஷால் ப்ரோ படம் பார்த்தோடனே மெசேஜ் பண்ணேன். ஸ்பாயிலர் பண்றீங்க நீங்க வந்து சுகுனு. ஆமா அது சர்ப்ரைஸ் தான் தலைவா சொல்லிருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லல தலைவா. ஐயோ இப்ப இந்த ஆங்கிள் வேற மைண்ட்ல வச்சு படம் பார்க்கணுமா? பிரகாஷ் அது ரொம்ப ரொம்ப ஹைப் பண்றாங்க ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப ஹைப் பண்றாங்க. ரொம்ப ஹைப்லாம் பண்ணாதீங்க பிரகாஷ் ப்ரோ. எல்லாரும் ரொம்ப ஹைப்லாம் ஆகாதீங்க. ரொம்ப சிம்பிளான சர்ப்ரைஸ். அத ஏங்க இப்படி சொல்றீங்க நீங்க? ஹைப்லாம் ஆகாது, சிம்பிளா ஆகாதுன்னா அதே ஒரு ஹைப்புங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இவரே ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டு அவர் போயிட்டு பாத்துட்டு அடி போறாரு. விஷால் ப்ரோக்காக நான் சொல்ல வந்தேன் ப்ரோ. அத போக தூக்க எல்லாரும் வந்து என்ன எப்படி சொல்றீங்க, கார்னர் பண்றீங்க. நீங்க என்ன படம் பார்க்கலையா தலைவா? பாத்துருக்கணுமே என்ன நேரத்துக்கு. இல்லங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நண்பர்கள் சென்னையில இருந்து வந்தாங்க, நம்மள பாக்குறதுக்காக வந்தாங்கனால பாத்துட்டு காலைல இருந்து ஈவினிங் அவங்க வரல, வேற நண்பர்கள் 2 பேர் வந்திருந்தாங்க. சினிமா நண்பர்கள். அவங்க நாளைக்கு வந்து முதல் தடவை அளவுக்குள்ள காலைல வந்து ஈவினிங் வரைக்குமே ஆபீஸ்ல இருந்தாங்க. அதை பேசிட்டு அப்படியே சினிமா பத்தி நிறைய கதைகள் பேசிட்டு அப்படியே போயிட்டு நல்ல, ஏன்னா இது படத்தை விட இது முக்கியமான ஒரு விஷயம். அதோட அவங்களுடைய சில லைஃப் விஷயம், அதனால வந்து அதை உட்காந்து ரொம்ப நேரம் பேசுற வேண்டியா இருந்துச்சு. அதனால படம் நாளைக்கு கூட ரிலாக்ஸா பார்த்துட்டு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி அப்படி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒன்னு சொல்லிடுறேன் பாருங்க, இல்ல அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஸ்பேஸ் பக் ஆகுதுன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எனக்கு தெரியல. ஆனா ஸ்டார்டிங்ல 2-3 பேர் ஐடி வந்துச்சு, அதை நான் வந்து தூக்கிட்டேன். அது எப்படி நடந்துன்னு தெரியல. அடுத்து வந்து AK-64 அப்டேட் கேட்டுருக்க, சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் வந்து கேட்டது கண்டிப்பா இல்ல. மோகன் வந்து ஸ்பீக்கர் அசெப்ட் பண்ண சொல்லி, ஆனா மோகன் வரும்போது எனக்கு காமிக்கல, தெரியல. அடுத்து வந்து அந்த பியூரியஸ் அந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டிருக்காரு. ஆக்ஷன் சரவடி ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் இட்ஸ் பேக்டு வித் ஆக்ஷன், பயங்கரமா இருக்கு. எனக்கு டிஎம்மும் பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த காம்பேக்ட் ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும், அந்த கன் ஃபைட்டை தாண்டி எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் அந்த ஃபைட்லாம் இருக்கான் படம் பூரா, ஜாலியா இருக்கு, நல்லா இருக்குன்னாரு. ஃபைனல் 30 மினிட்ஸ் ஃபயர் ஆனாரு. இவரும் அதே ஃபைனல் 30 மினிட்ஸ் நம்ம ஃபயர் விட்டுருக்காரு. திருச்சி ரிலீஸ் ஆகல அவருதான் சொல்லியிருந்தாரு, பாருங்க கட்டாயம் அப்படின்னாரு. திருச்சி ரிலீஸ் ஆகல டிஎம் பண்ணேன். அப்புறம் இன்னொருத்தர் சிங்கீதம் பாருங்க அப்படின்னாரு, திருச்சி ரிலீஸ் ஆகலங்கன்னு. எல்லாரும் பயர் விட்டு சொல்ற படம் எதுவுமே என்னால பார்க்க முடியல. சொல்லுங்க பாருங்க. இதான் புது கதையா? இந்த புது கதையோட பேர் என்ன? இந்த கதை தான் கொஞ்ச நாளைக்கு இருக்குமா? இப்ப என்னோட புது பேர் என்ன? விஷால் ப்ரோ. யோ சும்மா ஐடியா, அவர் படம் நான் விஷால் ப்ரோ கேக்குறேன் பரணி ப்ரோ, அவருக்கு புரியும், கான்டெக்ட் புரியாது. ஐயோ கரெக்ட். சரி பரணி சொல்ல வந்து மறந்துடாம சொல்லிருங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எல்லாரும் ஹைப் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க. காலையில 4 இட்லியை சாப்பிட்டுட்டு மைண்ட பிளாங்கா வச்சுட்டு போங்க. நீங்க வந்துட்டு கிளைமேக்ஸ் யோசிக்கிறேன்னு சொல்லி படத்தை கோட்டை விட்டுறாதீங்க. இது சாதாரண ஒரு டீசென்ட் படம், அவ்வளவுதான். எனக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு, நான் அதை வச்சு சொல்றேன். நேற்று நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, இது ஸ்லோ பேஸ்டு நரேஷன் தான்.
ஆனா நல்லா இருக்கும். இல்ல இது பிளாங்கா போங்க. ஒரு நார்மல் டீசன்ட் குட் மூவி தான். இன்னும் பெரிய ஆகவோ பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஆஹா ஓலாம் இல்ல ஒன்னும் கிடையாது. சண்டானா வந்து சொல்லுங்க சும்மா என்னங்க இல்ல ப்ரோ, இது மலையாளத்துல நிறைய பாத்துட்ட மாதிரி மஞ்சுமல்லே எனக்கு ஒரு நார்மல் படம் தான் ப்ரோ. அது ரொம்ப ஐஸ் ஏத்திட்டாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. நம்ம நார்மலா ஓடிடில நம்ம ஒரு இது தெரியாத ஒரு மலையாள படம் பார்த்தாச்சுன்னா அது இப்படிதான் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான். விஷால் எப்பயுமே 2 விஷயம் இருக்கு விஷால். இப்போ என்னன்னா ப்ரீமியர் ஷோல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம படம் பார்ப்பாங்க. அவங்க படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னா சூப்பரா இருக்குன்றாங்க. நம்ம அந்த சூப்பரா இருக்குன்றத பார்த்துட்டு சூப்பரா இருக்கான்னு போய் பார்ப்போம். ஆனா சூப்பரா இருக்காது. அந்த மாதிரி தான். இப்ப இதுதான் சூப்பரா இருக்கும் மாதிரி ப்ரோ. ஃபியூரியஸ் உங்க ஏரியால ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போய் பாருங்க. அதான் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை பை, தேங்க்ஸ் ஆல். ஓ என்ன க்ளோஸ் பண்றீங்க அதுக்குள்ள? 10 மணி ஆயிடுச்சுப்பா. 10 மணி ஆனா க்ளோஸ் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா என்ன ரூல்? ஆமா, தெரியாதா? நந்தினி இன்னும் ஒரு நிமிஷம் நேரம் போலாம் பரணி ப்ரோ. 1/2 மணி நேரம் சாட்டர்டே தானே பரணி ப்ரோ. இருங்க பிரகாஷ் ப்ரோ ஒரு டாபிக் ஞாபகப்படுத்த சொன்னாரு. டூரிங் டாக்கிங்ஸ் அதையாவது பேசுவோம். பேசி முடிச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் எப்பயோ பேசியே முடிச்சிட்டீங்களா? சரி நான் கேட்டுக்கிறேன் ரெக்கார்டிங்ல. ஓகே பாய். இதைத்தான் நானும் சொன்னேன். சரி ரைட்டு போப்பா, நாளைக்கு பார்ப்போம். ஓகே Bye.